உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது mohatechintamil சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோல இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத சூப்பரான ஒரு 5 வெப்சைட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். 5மே கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நீங்க பார்க்காத வெப்சைட்டும் கூட. அதனால இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சேனலுக்கு பத்தினா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே நீங்கள் பிசியில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் எல்லாருமே பிசி யூஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் icons8.com அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னு சொல்லுறேங்க, உங்களாண்ட ஒரு அதிக ரெசல்யூஷன் இல்லாத ஒரு ஃபோட்டோ இருக்கணும் போது அதுக்கு அதிக ரெசல்யூஷன் கொடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ஏஐ அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக மேலே உங்களை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆனதாவது பாருங்க. இதுக்குள்ள ப்ரௌசர் பட்டன் இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக உங்கள் கேலரிக்கு போய்டும். கேலரியில் உங்களாண்ட எந்த ஃபோட்டோ இருக்கோ, எந்த ஃபோட்டோ நீங்கள் ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ அந்த ஃபோட்டோ டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கு அப்புறமாக உங்களுடைய ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதாயிடும். ஸோ ஆல்ரெடி கீழே இருக்கிறது நான் ஓப்பன் பண்ண ஃபோட்டோ, மேலே இருக்க ஃபோட்டோ தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ. ஸோ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஸோ பாருங்க, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ரெசல்யூஷனில் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷன் வரைக்கும் நம்ம கன்வெர்ட் ஆன் பண்ணிருக்கிறோம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது கொஞ்சம் பிளராக இருக்குது. இது உங்களுக்கு அதிக குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் venge.io. உங்கள் மொபைலில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மாதிரியான கேம் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடி இருப்பீங்க இல்லையா? அதுக்கும் மினிமம் இவ்வளோ ரேம் வேணும், இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் இந்த venge.ioன்ற வெப்சைட்டில் அதே மாதிரியான ஒரு கேமிங் தான். பட் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதில் நீங்கள் வெப்சைட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானது. நீங்கள் கன்னு செலக்ட் பண்ணிக்கலாம், பிளேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃப்ரீ ஃபயரில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லா ஆப்ஷனுமே இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு மறக்காம ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் app.infokit.com அப்படின்ற இந்த வெப்சைட். இது ஒரு ஏஐ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுங்க. பொதுவாக ஒரு சிலரை பற்றி நீங்கள் ஏதாவது ஆர்டிகல் எழுதுறீங்க, இல்லை ஒரு சில டாபிக் பற்றி நீங்கள் ஆர்டிகல் எழுதுறீங்க அப்படின்னும் போது அந்த டாபிக் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு டாபிக் ஏதாவது வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்க போதுமானது. மற்றது ஏஐ பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கும். அதுக்கு தேவையானது என்னன்னா எது ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் டைப் பண்ண விரும்புறீங்கன்றது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு லைன்லேயே அதுக்கு தெரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள எலான் மஸ்க் பற்றி ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு டைப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஓனாக எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய வெப்சைட் fast.com. பொதுவாக இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வெப்சைட் டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வெறுப்பாக வேறு இருக்கும் ஒரு பக்கம். பட் இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. டைரெக்டாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதுக்காக இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்காங்க. வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய வெப்சைட் namecheck.com அப்படின்ற இந்த வெப்சைட். உலகத்தில் எக்கச்சக்கமான ஃபேமஸான வெப்சைட் இருக்கு. ஃபேமஸான டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கீழே உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. பட் இதுக்குள்ள .com, .net, .io அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய நேம் இதுக்குள்ள எந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றத இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு ஃபேமஸான வெப்சைட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாதிரி கூட நீங்கள் இங்கே கொடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் நேம் மாடிஃபை பண்ணி facebook.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .comலயோ .netலயோ உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாதுங்க. நீங்கள் org.io இது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வேணும்னா கூட நீங்கள் டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் நேம் செக் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் ஃபெமிலியராக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப் சீரிஸோட இன்னைக்கு பார்த்த இந்த வெப் சீரிஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்தாக்கா.
ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கு வைப்பது நானும் மோகன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.